அந்த நாடிகள் ஆசை கையோ மையத்தில் அந்த நாடிகள் ஆசை வைத்து இந்த உலகத்துல பெண் கொண்ட வேறுபட்ட பாட்டையும் கேட்டையும் கல்யாணம் பண்ண ஆசைப்பட்ட பாட்டையும் கேட்டையும் பேசுவோமே நினைச்சோமே, இது இஸ்லாமா? ஒரு பெண் துணை இல்லாம ஒரு ஆள் வாழ முடியுமா? அப்படி எல்லாம் படிச்சு வச்சிருக்கிறானா? அப்படி சொன்ன எந்த சாமியார சுத்தமா இருக்கான்? நீ மாறி இருக்கானா? இல்லையா? கல்யாணம் வேணாம் கூட வேற மாதிரி பண்ணிட்டு போயிடுவான். அது இல்லாம ஒரு ஆம்பளையால வாழ முடியுமா? அப்ப இவனுடைய உடையும் இவன் ஒரு அளவுக்கு மேல நடக்க வளர அப்படி வளர்க்க சொன்னவன் ஏதோ 40 ஆயிரம் நடக்க வெட்டாம இருக்கக்கூடாது சொல்ல நிர்ணயிச்சிருக்கிறாங்க. முடி அந்த மாதிரி முடி வளர்த்தவன், ஆளுக்கு கோமன் கட்டிட்டு இருந்தவன், தொழுகை பார்த்து இல்லாதவன், இந்த மாதிரி இஸ்லாமிய கோட்பாடு இருந்தவன், அந்த மாதிரி படத்தையே போட்டு இவன் இஸ்லாமின்னு சொல்றான். இதான் நமக்கு தெரிஞ்ச இஸ்லாம். யோசிப்பாங்க, இதைத்தான் இஸ்லாம் படிச்ச இஸ்லாமா? இது குர்ஆனா? இப்படி ஒரு சுத்தான இஸ்லாத்தின் பேரால் நம்ம ஏற்றுக்க முடியுமா? அதே மாதிரி இஸ்லாத்தின் பேரால் நமக்கு என்ன செஞ்சாங்க? திருமுடி இறக்கின ஹதீஸ். உங்களெல்லாம் உண்டா படிச்சீங்களா? திருமுடி இறக்கின ஹதீஸ் ஒரு விஷயம். அது என்ன செய்வாங்க தெரியுமா? குழந்தை ரசூலுல்லாஹ் பிறந்த முடி இறக்குவாங்கல்ல, இந்த முடி இறக்குறதுக்காக வேண்டி அல்லாஹ் என்ன பண்ணான்னு அங்க ஜிப்ரீல் அனுப்புறான். எதுக்கெல்லாம் இவங்க ஜிப்ரீல் தான் காரி கொண்டு வந்து ஜிப்ரீல் முடி இறக்குற வேலை ஜிப்ரீல். அவர் பைய கொண்டு வர வேலை, அவர் கண்ணியமான இடத்துல எல்லாம் வச்சிருக்கிறான். இவங்க என்ன பண்றாங்க? கட்டி வந்தாங்க முடி இறக்குறது. முடி இறக்க வந்தா மக்கள் மலக்கெல்லாம் இங்கே இறக்கிட்டாங்க. யாருமே இல்லையா? எல்லாம் இங்க வந்தா தப்புல வந்து அந்த முடி இறக்கி போட்டவங்க எனக்கு உனக்கு மலக்கெல்லாம் அடிச்சுக்கிட்டாங்க. ஆளுக்கு ஒரு முடியாது கிடைக்காது. ஒரு முடிய லட்சம் பேர் ரொம்ப வச்சுட்டாங்க. அந்த அளவுக்கு பெருக்கடியா போயிட்டாங்க மலக்கு. அந்த மாதிரி முடி இறக்குறது வந்தாங்க. திருமுடி இறக்குற ஹதீஸ் பேர். இது எந்த ஊர்ல எந்த புராணடா இருக்குது? இது எந்த ஹதீஸ்ல இருக்கு? எவ்வளவு யாராயிரம் வெள்ளி திங்கள் இரவு ஓதி வந்தானே இந்த குப்பையை ஓதி வந்தானே அது உதவியில போடுவாங்க. ஓதி வந்தானே அவனுக்கு அது கிடைக்கும் இது கிடைக்கும் இப்படியெல்லாம் எழுதி வச்சு இதை உட்கார்ந்து ஓதுறாரு. நான் ஒருத்தன் இதெல்லாம் ஒரு வீட்டு ஓதுக்கிறேன். யாராயிரம் ஒரு வந்து தமிழ்ல இருக்கு. இதை உட்கார்ந்து படிப்போம். விறகு வெட்டியா கிருஷ்ணா எவ்வளவு விறகு எடுத்துருந்தாலும் ஜாபசாலிக்குள்ள பாத்தியா ஓதுறாங்க. புரியா பாத்தியா உடனே பணக்காரனா போயிட்டானா அதனால நீங்கள் ஓதுங்கன்னு சொல்லி புரியா பாத்தியா ஓதி அது ஜாபசாலிக்கு சொல்லி அவருக்கு விறகு வெட்டி கிருஷ்ணா விறகு வெட்டி கிருஷ்ணா இது நாங்கள் இதெல்லாம் பார்ப்போம். ஜெய்தூர் கிருஷ்ணா பப்பரத்தியார் அம்மானு என்ன அது நூறு மசாலா வெள்ளாட்டி மசாலா இஸ்லாமிய பேர்ல கிடைச்ச புஸ்தகங்கள் எல்லாம் இந்த குர்ஆன் ஹதீஸுக்கு முந்தைய காலத்துல குர்ஆன் ஹதீஸ் தமிழ்ல வராத காலத்துல இஸ்லாம்னு சொல்லப்பட்ட இந்த புத்தகங்கள் என்ன? இதுதான் வெள்ளாட்டி மசாலா, நூறு மசாலா, திருநெல்வேலி பப்பரத்தியார் அம்மான, ஜெய்தூர் கிருஷ்ணா. இந்த மாதிரி குப்பையில கொண்டாந்து நம்மளை தெரிஞ்சு கொடுத்து குர்ஆனுக்கு போட வாங்கிட்டாங்க. அப்ப நமக்கு என்ன தெரியும்? கூட்ட அடிக்க வேண்டிய அசத்து வாங்கி வந்தாலும் சொல்லுவாரு. அவருக்கு எது வசதியோ அவர் பார்த்தாரு. சரி இவங்க நல்லா கரெக்டா பக்குவப்பட்டாங்க, இதான் நேரம், இவங்களுக்கு குர்ஆன் தெரியல, இவங்களுக்கு ஹதீஸ் தெரியல, நம்ம என்ன சொன்னாலும் நம்புவாங்க, இவங்க முட்டாய்க்கு காரணம் அப்படிதான் அசத்து பார்த்தாரு. அவருக்கு சம்பளம் 100 ரூபாய் கொடுத்தாங்க, பத்தல. அவர் வருமானத்துக்கு என்ன பண்ணாரு? மார்க்கு அதெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சாரு. பாயவர்கள் சொன்னாரு. அப்படித்தானே இன்னைக்கு இஸ்லாத்துல இல்லாத விஷயங்கள் வந்துருச்சு. அதுல கை வச்சதால அசத்துமார பொங்கி வழிகிறாங்க. இன்னைக்கு அசத்துமார்கள் கொந்தளிக்கிறாங்க. என்ன காரணம்? வருமானத்திற்காக இவர்கள் செய்த பித்தராட்டங்களை நாங்க தோல் வச்சு காட்டுறோம். எங்களுக்கு தான் தோல் வச்சு காட்ட முடியும். ஏன்? அதுல இருந்தாங்க, அதை செஞ்சாங்க. அதுல போயிட்டு வந்தாலும் தெரியும். அதுக்குள்ள இருந்து அதே மாதிரி வேலையை நாங்களும் செஞ்சு அதை நாங்களும் படிச்ச காரணத்தினால இப்ப ஏமாத்துறாங்க. இறையச்சத்தோட வெளியே சொல்லிட்டு இருக்கோம். இதை சொன்னா தொழில் போயிருமே, இதை சொன்னா வருமானம் போயிருமே, இதை சொன்னா நமக்கு பாதிப்பு ஏற்பட்டுமே கொந்தளிச்சு போறாங்க. என்ன வந்து தெரியுமா? அது உள்ள மூணு இருக்குண்டாச்சு. மூணு என்ன சொல்லா புகழ்றா? என்ன சொல்லி புகழ்ந்தாங்கன்னு அவனுக்கு தெரியாது. புகழ் நோக்கமா இல்ல. 300 வருஷத்துக்கு முன்னாடி காயப்படுத்துறாங்க. மூணு நிலை எதுக்கு? இந்த மூணு பார்த்தா வருமானம் இல்ல, காசு 3 ரூபாய் சம்பளம் விளையாட்டுல வருமானம் என்ன செய்யறது? நீங்க 3 வருஷம் வீட்டுல 3 வருங்க, உங்களுக்கு முதல்ல தெரியாது, நாங்க தான் வரணும், எங்களை கூப்பிடுவீங்க, கூப்பிட்டா 25 50 விட்ட. அப்ப இந்த ரபியுல் மாசம் அது ஒரு மாதிரியா செழிப்பா போகும். ரபியுல் மாசம் மற்ற மாசத்தை விட நாங்க நல்லா கழிக்கிற மாசம் தான். அப்ப இந்த ரபியுல் மாசம் செழிப்பா இருக்கிறதுக்காக வேண்டி 3 ஆர்வம் ஊட்டி வீட்டு வீடு போகுதுன்னா இந்த அசத்தான ஓடுவாரு. ஒரு நாளைக்கு 10-20 மணி நேரம் ஓடிப்போம். ஒரு நாளைக்கு ஒரு நாட்டுல 10 கிலோ 50 வீட்டுல ஒரு இதுதான் இந்த தொழில். இது உண்டாக்கி எங்க இருக்குது? இப்படி போய் படிக்க சொல்லி சொல்ல யாரு சொன்னது? யாரு நீங்க யாருக்கு சுபான முழுவதும் எழுதிருங்க. அது வீடுகளா போய் படிக்க 300 வருஷம் தான் வரைக்கும் இப்படி ஒரு மௌன மார்க்கத்தில் இருந்தா
இப்படி இருந்தா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லையா முஃமின்களே நீங்க இந்த மாதிரி யாருக்கு ஸலாம் அலைக்கும் பாட்டு இருக்குது அதை வந்து ஓத்து வைக்கணும் சொன்னாங்களா? 300 வருஷம் அந்த மூணு வந்து இந்தியா விட்டு வேற எங்கேயும் கிடையாது. தமிழ்நாடு தானே கிடையாது. தமிழ்நாட்டில் இருக்குது, கேரளாவில் இருக்குது. தமிழ்நாடு வேற போய் விட்டு போனதுனால மலேசியா, சிங்கப்பூர், சிலோனில் இருக்குது. வேற உலகத்துல இருக்குது. வேற உலகத்துல எங்க இருக்கு நம்ம உள்ளது? முஸ்லீம் உலகம் பூரா இருக்கலாம். வேற ஒருத்தருக்கு தெரியும். வடநாடு ஒன்று டெல்லி போன சுமார் தெரியாது. இதுதான் முழுவதும் தெரியாது. அது வருமானம் மூணு வந்து அதான் கேளுங்க. அசத்துக்கு மூணு வரல. அசத்துக்கு வெளியே மூணு வருது. கோயில் முடிச்சு சொல்லணும். நல்லா உங்களுக்கு நிறைய பிரச்சனை செய்வான். நல்லா உங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்கணும். போயிட்டு வாங்க போவ. அப்பதான் இந்த புரிய எதுக்கு நீ அல்லாவுக்கு இபாதத் செஞ்ச ரசூலுல்லாஹ் புகழ்ந்த அல்லா கூலி தருவான்ல போயிட்டு வந்து பாருங்களேன். அப்ப அவர் ஹராம் பாரு. தொழில் வேற ஒன்று பிசினஸ். நம்ம என்ன சொல்றோம்? பிசினஸ் 1000 பிசினஸ் பண்ணுப்பா. மார்க்கெட்ட பிசினஸ் ஆக்காது. மார்க்கத்தில் இருக்கிற சொல்லியா காசை தொழிலுக்கு போகும். இல்லாத சொல்லி காசு வாங்க. மார்க்கத்தில் இல்லாத தொழிலுக்கு காசு வாங்குற. இது இருக்கிற சொல்லி காசு வாங்குற தொழிலுக்கு போ. அது உனக்கு நல்லா எங்களை நீ கெடுக்கிற. நீ கெட்டு போயிட்டு நீ நல்லாவோட வச்சுட்டு போட்டுருவோம். இதுல 2 லட்சம் செய்ய மூணுல வச்சு காசு வாங்கினா இல்லாத ஒண்ணு உண்டாக்குற. அது ஒரு தப்பு. மார்க்கத்தை வியாபாரமாக்குற 2 லட்சம் செய்ய இதைத்தான் நம்ம சொல்றோம். அதே மாதிரி ஒருத்தர் இறந்து போயிட்டாரு. இறந்து போனது பாத்தியா பாத்தியான்னு ஒண்ணு இல்லையா? இதுக்கெல்லாம் பாத்தியா உண்டாக்கிருக்கோம். இந்த சமுதாயத்தில் எதுக்கெல்லாம் பாத்தியா? கல்யாணத்துக்கு பாத்தியா? கல்யாணத்துக்கு ஒரு பாத்தியாவா? சுபஹானல்லாஹ். ஊருக்கு மாப்பிள்ளை கிளப்பும் போது ஆரம்பிக்க ஒரு பாத்தியா? ஊர்கள்ல ஊர்ல வித்தியாசம் இருக்கலாம். ஆனா பாத்தியாக்கள் நிறைய உண்டு. தலையில தொப்பி எடுத்து வைக்கிறதுக்கு ஒரு பாத்தியா, மாலைக்கு மாற்றுறதுக்கு ஒரு பாத்தியா, ஊர்வலம் போறதுக்கு ஒரு பாத்தியா, ஒவ்வொரு தர்காவை கண்ட அதுக்கு ஒரு பாத்தியா, ஊர்வலத்துக்கு கொண்டு கொண்டு நுழைஞ்சு அதுக்கு ஒரு பாத்தியா, இப்படியாக அடுப்புல சமையலுக்கு கட்டிட்டு வச்சோம்னா அதுக்கு ஒரு பாத்தியா, அந்த பொருளோட வந்துட காலம் முடிஞ்சு அதுக்கு ஒரு பாத்தியா. ஒரு கல்யாணத்திலே ஒரு பழக்கத்தை அடிச்சிருக்காரு. ஒரு 7-10 பாத்தியா போட்டுனா எங்க போறது? இது மாதிரியான ஒரு கல்யாண சபையில நான் வந்து நிறுவேன். மூலம் பண்ணிவிட்டு கல்யாணத்தை நீ தான் பண்ணிக்கிறேன், நான் தான் பண்ணி தருவேன். கல்யாணம் ஒரு அக்ரிமெண்ட், ஒப்பந்தம். ஒப்பந்தம் பண்றது இவருக்கு என்ன வேலை இருக்குதுல்ல? இஸ்லாமிய அடிப்படையில் கல்யாணம் என்ன? காவிரி இந்தியாவை அரசியல் சாட்டில் இருந்தாங்க. அவங்களுக்கு நடந்து எல்லா மதத்திலையும் திருமணங்கிறது வந்து ஒரு சடங்கு. இஸ்லாத்தில் கான்ட்ராக்ட் இருக்கலாம். இந்தியா முஸ்லீம் பர்சனல் லாவில் படிச்சு பாருங்க. முஸ்லீம் திருமணம் மட்டும் கான்ட்ராக்ட் ஒப்பந்தம் சொல்லணும். 2 பேரும் ஒப்பந்தம் பண்ணிக்கிறாங்க. 2 பேரும் ஒப்பந்தம் பண்றாங்க போதே சடங்கு சம்பிரதாயம் இல்லைன்னு. இஸ்லாமிய திருமணத்தில் சடங்கு கிடையாது. என் மகளை கட்டி தர்றேன், நான் கட்டிக்கிறேன் முடிஞ்சு வச்சுக்கிறேன். நான் கட்டி தர்றேன் நான் சொல்ல வேண்டியது, கட்டிக்கிறேன் மருமகன் சொல்ல வேண்டியது, முடிஞ்சு வச்சுக்கல. 2 சாட்சி. இவ்வளவுதான் இருக்கு. அசத்திங்க ஒரு அக்ரிமெண்ட் போடும்போது புரியாத பாஷைகள் அக்ரிமெண்ட் போடுவானா? செம்பத்துக்கு அழுத்தத்துக்கு என்னமோ சொல்லுவான். இவனுக்கு வாயே முடியாது. இந்த அழுக்கு வார்த்தை எல்லாம் உன்னோட சொல்ல விட்டு கல்யாணம் பண்ணி வைக்கிற அழகு. ஒரு வீடு வாங்க போறீங்க, அரபில சொல்ல விடுவாங்க. நான் இந்த வீட்டை விட்டு விட்டு தமிழ்ல சொல்லுவியா, அது அரபில சொல்லிட்டு இருப்பியா? அது மாதிரி ஒரு ஒப்பந்தம். ஒப்பந்தம் தானுங்க. ஒப்பந்தம் என்று சொன்னாலே அவர் ஒரு தாய்மொழி நிறைவேற ஒப்பந்தம். புரிஞ்ச பாஷையில் தான் ஒப்பந்தம் பண்ணுவோம். இஸ்லாமிய அடிப்படையில் திருமணம் ஒரு ஒப்பந்தம். இந்த ஒப்பந்தத்தை நம்ம ரெண்டு பண்ணிக்கிறோம். பெரிய நிறைவேற இவருடைய பண்ணி தருவார். எங்க நினைச்சு வேற சமுதாயங்கள்ல ஐயர் பண்ணி வைப்பாரு. அவர் தான் அதை ஏற்றுட்டு இவர் நின்று பண்ணி வைப்பார். அந்த மாதிரி கொண்டு வந்து நம்ம நுழைச்சிக்கிட்டு இவர் பங்கு நிர்வாகம் வச்சிருக்காங்க. அதுல வரையிருக்கிறாரு. மத்தம் பார்க்கலாம். இஸ்லாமிய திருமணத்துக்கு வேற வித்தியாசம் இல்லை. எல்லா ஒரே மாதிரி வச்சிருக்கிறாங்க. இது ஒண்ணு. இது பாத்திய வகையாச்சா? கல்யாணத்துக்கு மட்டும் பாத்தியா? மூட்டை படம் பாத்தியா? 200 வீட்டுல இருந்து பாத்தியா? கசு பாத்தியா? அதுக்கு ஒரு பாத்தியா? அங்க கட்டில போட்டு அதுக்கு ஒரு பாத்தியா? தூக்கும் போது பாத்தியா? கல்யாணத்தை கொண்டு வச்சோம் அதுக்கு ஒரு பாத்தியா? ஜனாதா கொடுங்க அதே சொன்ன இவ்வாறு ஒண்ணுதான். முடிஞ்சோட அதுக்கு ஒரு பாத்தியா? அப்புறம் தூக்கி போய் கப்பசான வச்சு ஒரு பாத்தியா? அடக்கம் பண்ணி ஒரு பாத்தியா? இவ்வளவு வீட்டு திரும்பி வந்து பாத்தியா? இப்படி ஒரு மொத்தா கூட அதுக்கு 20-30 பாத்தியா? கல்யாணம்னா அதுக்கு 34 பாத்தியா? பேர் வைக்க போறாங்களா? நான் கேட்கிறேன். இஸ்லாமிய மார்க்கத்துல பேர் வைப்பது என்பது ஒரு மருத்துவ சடங்கா? அதுக்கு சில சட்டங்கள்லாம் உண்டா? ஒண்ணும் கிடையாது. பேரை கொண்டாந்து வைக்கணும், தனியா கொண்டாந்து வச்சா நம்ம வச்சு ஒட்டுக்கும். பேர் சொல்லி கூப்பிடுறது எனக்கு பேர் வைக்கிறது இருக்குது. பேர் வைக்கிறது என்பது நமக்கு பிடிச்சமான ஒரு பேரை சொல்லி கூப்பிட்டா பேர் வைக்கிறது, அவ்வளவுதான். இது சொல்ல தெரியாம என்ன பண்றான்? அசத்து பேர் வைக்கிறாங்க. அவர் ஏன் வருதுக்கானா? நீங்க இஸ்லாத்தை எந்த மாதிரி ஆக்க பாக்குறீங்க? புரோகிதத்தை ஒழிச்சு கட்டணுமா? ரசூலுல்லாஹ் எதை பேர் வச்சிருந்தாங்க? ரசூலுல்லாஹ் எந்த கல்யாணம் நான் சொல்லுவோம். ரசூலுல்லாஹ் எத்தனை ஒரு கல்யாணத்துல நடந்துட்டாங்க? எந்தெந்த கல்யாணத்தை நிறுத்தி சபைச்சுக்க அனுப்பிச்சு சொன்னாங்க?
எந்த ஒரு சொல்லுவாப்போம் அப்துல் ரஹ்மான் அவருக்கு வர்றாரு, பணக்காரர் நறுமணம் பூசிட்டு வர்றாரு. என்னப்பா நறுமணத்தோட வர்றாரு கேட்கிறாங்க. நேற்று கல்யாணம் ஆச்சுங்கிறார். கூப்பிடுறது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கூப்பிடாம அவரை கல்யாணம் பண்ணிக்கிறாரு. வர்றாரு, என்னப்பா வாசம் மனம் அவர்கள் கேட்கிறாங்க. எனக்கு நேற்று கல்யாணம் ஆயிடுச்சு. அப்ப நேற்று கல்யாணம் ஆனதை கேட்கும்போது சொல்றாரு, இதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடப்பு. அசத்தை கூப்பிட நடப்பு கிடையாது. அப்ப கல்யாணத்துக்கு கூப்பிடணும், பேர் வைக்கிறது எல்லாம் எந்த நான் கேட்கிறேன். இதெல்லாம் நீங்க சொல்லக்கூடிய மதுகபம் இருக்குதா? மதுகபம் சும்மா ஏமாத்துறதுக்கு மதுகபம், மதுகபமே பேசுவோமா? நீ சொல்லக்கூடிய ஒரு செயல் மதபுல ஆளை காட்டு வைப்போம், ஹத்தம் ஓதுறதுக்கு மதபுல ஆளை காட்டு வைப்போம், ஹாத்தியாவை காட்டி கல்யாணம் பண்ணி வைக்கிறது அசத்து வந்து பண்ணணும்னு ஒரு ஆளை காட்டி வைப்போம். மதுகபுல சாமி மதபுல இருக்கா, அடை மதபுல இருக்கா, மாய்க்கு மதபுல இருக்கா? ஒவ்வொன்றும் ஒரு பாத்தியா வருது. இது எந்த இமாம் சொன்னா சொல்ல வைப்போம். இது குர்ஆன்ல இல்ல, ஹதீஸ்ல இல்ல, 4 இமாமும் சொல்லல, 4 மதபு தவணை இது இவங்க செய்யக்கூடியது. தொழிலுக்கு செஞ்சீங்கன்னு பேருக்கு மதகம் போர்வ எந்த மதகப்பட மூணு சொல்லி இருக்கு சொல்லுவோம். நீ ஹனஃபி மதகத்தை தொழில் தர சொல்லுவா, அதுல இருக்கா யாருக்கு சலாம் இருக்கா, ஹிதாயாவில் இருக்குதா, ஆலம்கீரி இருக்குதா, சாமி மதவுடைய மகளிர் இருக்குதா, யானாவில் இருக்குதா, பத்ருமையில் இருக்குதா, உம்தாவில் இருக்குதா, கொண்டு போவோம், ஜம்முஜாவில் இருக்குதா? இந்த மூணு இந்த பாத்தியா ஒதுக்குறாங்களே, இது மதுகப்பட இல்லாதது. தொழில் இவங்களுக்கு எவ்வளவு நேரம் வியாபாரம் நடக்கும், தொழில் நடக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு மனிதனுடைய பலவீனத்தை பயன்படுத்தி காசு தான் மனசுக்கு இருக்கு, காசு கிடைக்கும் சொல்றேன், என்ன பண்ணாலும் இந்த வியாபாரம் நேரம். அதனால நிறைய 2000 தர்றாங்களா, அதை நம்புறான். ரூபாயை ரெட்டிப்பாக்கி தர்றாங்க நம்புறான். ரூபாயை ரெட்டிப்பாக்கி தர முடியுமா? 100 ரூபாய் கொடுத்து டபுளிங், அது பேரு டபுளிங் பண்ணி தர்றாங்களா? 100 ரூபாய் கொடுத்து 200 ரூபாய் தர்றேன், 100 ரூபாய் 200 தர்றதே ஓட்டே வரணும், வாங்கி போயிருவேன். இதை நம்புறாங்க. 100 200 ரெண்டாவது நம்ம தயாரா இருக்கலாம். நீங்க 1000 ரூபாய் நீங்க செலுத்தீங்கன்னா உங்களுக்கு 2000 ரூபாய் கொடுக்குறாங்க. அடுத்த மாசம் தான் அது ரொம்ப வேலை இருக்கலாம். 2000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா 5000 ரூபாய்க்கு சாமான் சொல்லிப்பாங்க. உள்ளது கட்ட ஆரம்பிச்சிடும். எவ்வளவு விற்கிற இல்லை சீட்டு கம்பெனிலாம் பார்த்தீங்களா இல்லையா? இதெல்லாம் மனுஷனுடைய வீக்னஸ். காசு ஆசை பண்ணா அப்ப நிறைய பாலிசி பண்ணி தரோம், புதுசாக்கி தருவோமா, பழைய புது நகை தரோம், ஒரு ஆசைகள் கொண்டு வருவான், உள்ள போட்டு கடை கட்டி தருவான், அது ஒரு 25 கிராம் எடுத்துருவாரு, புதுசாக்கி தந்துருவான், போயிடும். இப்படி ஏமாறப்பட்ட எவ்வளவு அப்படி இந்த மாதிரி பயன்படுத்திக்கிட்டு இதை தீவிர செஞ்சா என்ன ஐடியா பண்ணலாம். எப்படி தீவிர செய்யறது? பலவீனத்தை பயன்படுத்திட்டு நீங்கள் கஷ்டப்படுறீங்களா? பணக்காரர் போகணுமா? பணக்காரர் போனதுக்கு இதை செய்யுங்க. கவலை தீரணுமா? இதை செய்யுங்க. நோய் தீரணுமா? அதை செய்யுங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒரு மருந்து கொண்டாடணும். அதாவது பலவிதமான விஷயங்களுக்கு முன்னாடி காசு வேணுமா? அதுக்கு நீங்கள் கூடியா பாத்தியா ஓடுங்க, இல்லாட்டி சலாத்து நிறைய ஓடுங்க. உங்களுக்கு சொல்லிருந்த டைரக்ஷன் தொடர்பாக செஞ்சது மார்க் தெரிஞ்சது. பணக்காரன் வறுமையில் இருக்கணும், கூட வேண்டியது. கஷ்டப்படுறீங்களா? கஷ்டப்படாதீங்க. கூடிய பாத்தியா இருக்குல்ல, அது போய் பாருங்க, பணக்காரன் ஆயிடும். சலாத்து நிறைய ஓடுங்க. என்ன சலாத்து சலாத்து நிறைய உண்டா இருக்கு? அப்ப சொல்லுங்க, சலாத்து நிறைய என்ன? அது ஒரு செலவாட்டுன்னு சொல்லி உண்டாக்கி இருக்கலாம். இது குர்ஆன்ல உள்ள செலவாத்து இல்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செலவாத்து இல்ல, 4 இமாம்கள் சொன்ன செலவாத்தான அந்த செலவாத்தும் இல்ல. எவ்வளவு ஒரு அனாமதயம் ஒருத்தன் இப்படி ஒரு அரங்கில் உண்டாக்கிட்டான். என்ன உண்டாக்கிட்டான்? அல்லாஹும்ம ஸல்லி ஸலாத்தன் காமிலத்தன் வ ஸல்லிம் ஸலாமன் தாமன் அலா சய்யிதினா முஹம்மதின் அல்லதி தனஹல் பிஹில் உகத் وتنفذ به الكرب وتطلع به الحوائج وتنال به الرغائب وحسن الخواتيم ويستسقى الغمام بوجهه الكريم وعلى اله وصحبه في كل لمحه ونفس بعدد كل معلوم لك. இத சலாத்து நாரியா. இவ்வளவு பெரிய சலாத்து நாரியாவில உங்களுக்கு ஓத ஏழுமா? இப்ப உங்களுக்கு நானே தரமாட்டேன். அப்ப ஓத தெரியாத உங்களுக்கு கஷ்டம். அது ஒரு தடவை இதை கஷ்டப்பட்டு ஆட்சி ஓதுவீங்க. எத்தனை தடவை ஓதணுமா? 4444 தடவை ஓதணுமா? அப்ப நீங்க எங்களை தான் உங்களுக்கு வழி இல்லை. எவ்வளவு டெக்னிக் பண்றான்னு பாருங்க. சலவாத்து நாடியா ஓதுனா பணக்காரன் ஆகலாம். நீனா ஓதிக்க என்ன ஓத இயலாது. ஏன்? அவன் சொல்லக்கூடிய நம்பர் அவ்வளவு பெருசா இருக்கு. 4000 தடவை சொல்லி எவ்வளவு நாளாவது பாருங்க. சுப்ஹானல்லாஹ்னு 4000 சொல்லிட்டு போயிடுவான். அதே கஷ்டம். சுப்ஹானல்லாஹ்னு ஒருத்தர் 4000 தடவை சொல்ல சொன்னா கூட அவன் தர்மாதி போயிடுவான். இது எப்படிப்பட்டது? இவ்வளவு பெரிய ஆயத்தில் அவ்வளவு பெரிய சவால். இதை 4444 தடவை ஓதுனா நீங்களா ஓத மாட்டீங்க. வழி இல்லாம என்ன பண்ணுவீங்க? எனக்கு பிசினஸ் எனக்கு பண்ண முடியாத, நான் சாக்க நீங்க வாங்க நீங்க வாங்க நீங்க வாங்க 10 பேர் படிக்கிறோம். 10 பேர் படிக்கிற என்ன செய்யறது? அங்க உட்காந்துருவோம். நான் ஓதுனாலும் எப்படி வரும் தெரியுமா? ஏற்கனவே என்ன செய்வோம்? அட்வான்ஸா இந்த கொண்டக்கல்ல மொச்ச கொட்டை இன்னும் வச்சுப்பாங்க.